சார் நான் அந்த விஷயம் சார் தேர்ந்துக்கிறேன். முடிச்சலாம் சார், அந்த வேலையை நீங்க எப்படியா முடிச்சலாம் சார். சரிங்க சார். ஹெல்மெட் கூட தூக்கின்னு போறதில்ல, பெரிய இவரு எல்லாத்தையும் நாமளே தூக்கி கொடுக்கணும். என்ன பண்றது, யார பிடிச்சா வேலையாகும். யோ என்ன பழமினுக்குற, சொல்லியா என்ன பழமினுக்குற? அது ஒண்ணு இல்லடி, 2 போட்டோ வேணும். யார் போட்டோ கூட யோசனை பண்ணுகிறேன். 2 போட்டோவா? எதுக்கு? இல்லம்மா, பப்ளிக்ல மாட்டறதுக்கு தான். பப்ளிக்ல மாட்டறதுக்கா? பேனர்ல போட போறியா? அப்ப ஏன் போட்டோ போடு? கரெக்டா தான் இருக்கும், ஆனா ஏன் போட்டோ பார்த்து விருப்பம் இல்லையா? ஆமா ஆமா, நீ கொஞ்சம் சுமார் தான், இருந்தாலும் ஏன் அழகுக்கு ஈடாகாது. பொடி சோப்டாப்பா முஞ்சி, அழகா அழகு. என்னயா கிண்டல் பண்ற? சரி எதுக்கு போட்டோ சொல்லு. ஏய், பப்ளிக் பாத்ரூம் கட்டத்துக்கு டெண்டர் நானு. ஆமா, இப்ப என்ன அதுக்கா? அந்த வேலை எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எப்ப அமௌண்ட் வரும்? பணத்துக்காலடி சொல்றதை கேள்வி. சரி சொல்லு, கேட்டுக்கிறேன். அந்த பப்ளிக் பாத்ரூம் ஓட்டுறதுக்கு ஆண்கள் பெண்கள் போட்டோ வேண்டி, அதுதாடி கேட்டுக்கிறேன். பப்ளிக் பாத்ரூம்ல ஓட்டுறதுக்கா? பப்ளிக் பாத்ரூம் தான், புரியுற எஃபர்ட்டா? ஐயா அதெல்லாம் வேணாம். அதான் போட்டோ வேணும், என்ன பண்றது தெரியலையே. ஏதாவது பொம்மை வந்து விட சொல்லையா? நேச்சுரல் போட்டோ வச்சு அந்த ஆடு வரண்டி. நீ சொல்றதான் கரெக்ட் தான், என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணு, உனக்கு 500 ரூபாய் கமிஷன் தந்துடுறேன். 500 ரூபாவா? இதோ வந்துடுறேன், இது புடி. என்ன பண்ண போற தெரியலையே. கொண்டையில் தாயம்பூ அடிக்குதே இந்த கப்பு. சொல்லியா? கப்படின்னு தான் சொல்றான். உன் மேல அடிக்கிறத விட என் மேல கம்மியா தான் அடிக்கும். கம்மியா தான் அடிக்கும். மூஞ்ச போறா அதுக்கா? இந்த மூஞ்சிக்கு தான் கரெக்டா இருக்கும். பெருசா பெருசா இது என்னது இங்க வருதுங்க? ஏமா எங்க வீட்டுக்கு எந்த வேலையை விட்டு தேத்திட்டீங்களா, இப்ப எதுக்கு வர? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு போய் கோச்சுப்பீங்களா? அட என்னடா சோப்பு மூஞ்சி பாசமா பேசுதா? பெருசா உங்க 2 பேர் மேல எனக்கு பாசம் தான் பெருசா. பாசமா வேசமா நான் தெரிஞ்சுக்கிறேன். வந்த விஷயத்த சொல்லு. அது ஒண்ணு இல்ல பெருசா, பெரிய துணி கடை தரக்குறாங்க, விளம்பரத்துக்கு உங்க 2 பேர் போட்டோ கேட்டாங்க, அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணேன். பெரிய துணி கடையா? என்னமா சொல்ற? ஆமா ஆமா, பெரிய துணி கடை தான். இப்படி சொல்ற? கம்முனியா? ஓ அப்படியா? காசு எல்லாம் கொடுப்பாங்களா? யோ சொல்லியா எவ்வளவு தருவாங்கன்னு? உன் போட்டோ 500 ரூபாய், அந்த அம்மா போட்டோ 500 ரூபாய், 2 சேர்த்து 1000 ரூபாய் தருவாங்க. 1000 ரூபாய்? பெரிய துணி கடைன்ற 1000 ரூபாய் தானே தருவாங்க. சரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வாப்பா நம்ம மூசாமிட்ல போய் பார்க்கலாம். ஐயோ நில்லுமா. என்ன அதான் கண்டுபிடியா சொல்லிட்டீங்களா? ஐயோ சும்மா விளையாட்டு சொன்னா அதை போய் சீரியஸா எடுத்துங்களா? அப்ப போட்டோ கொடுக்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோமா? சரி செல்ல போட்டோ எடுத்துக்கியா? கேமரால இருக்கணும். கேமரால தான் எடுக்குமா பெருசா? கரெக்ட்டா சொல்றாரு சீனே. துணி கடையில பச்சுன்னு இருக்குல்ல. சரி நான் கேமராமேனை வர வைக்கிறேன், நீங்க இங்கே இருங்க. வாயா போலாம். ஐயோ நம்ம ஊரு பூரா தேடி போண்டி எல்லாம் பார்த்து சிரிக்க போறாடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா? ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட, போய் சொல்லிட்டு மாட்டிக்கு போறடி. அதெல்லாம் உடியா, முதல்ல கேமராமேனை வர வையா. இப்படி அவங்களுக்கு போன் பண்றேன். எப்படியோ நமக்கு போட்டோ கட்சி. பாத்தியா டான்ஸ்? கேமராமேனா டக்குனு வீட்டாடா வாப்பா. என்ன வரண்டாங்களா? வந்து நிக்கறாமா. டேய் எங்கடா இருக்குது வீடு? நோ இங்க தான இருக்குது வீடு, வேணா போலாம். அவங்கள நம்ம ஸ்டுடியோக்கு வர சொல்லிக்கலாம்ல? பாத்து நல்ல ரேட் வாங்கிக்கலாம் வாணா. அப்படின்றா? இத வந்துட்டாங்கல, வாமா. வாங்கப்பா, எவ்வளவு லேட் பண்ணுவீங்கப்பா? நாமா அப்படி அவசரப்படுற? கார் அமிச்சிட்டா நாங்க அப்படிதான் வருவோம். நோ கம்னர்னா காசு வாங்கணும்னா. ஆமால ரொம்ப தான் ஓவரா பேசுற. யோ வேற கேமராமேன் கிடைக்கலையா? டேய் நெக்ல பேசுதே, இது வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா? நோ கம்னர்னா. ஏம்பா உடுங்கப்பா, போட்டோ எடுக்கிற வேலையை பாருங்கப்பா. சரி எங்க எடுக்கணும், யாரு எடுக்கணும், எப்ப எடுக்கணும்? இவன் இப்படி பேசுறான். யோ இவன் நக்கலாவே பேசினுக்குறான். கம்முன்னு இருமா. சொல்லுப்பா, எனக்கு 1000 வேலை இருக்குது. டென்ஷன் ஆகாதனா, டென்ஷன் ஆகாத. அப்படியே திரும்பி பாருங்க. ஜிம்கி சிக்கா ஊஞ்சல் ஆடுதே, அந்த மஞ்சா புலி ஊஞ்சல் ஆடுதே. என்ன கேவன் டான்ஸ் ஆடிங்குது. அவங்கள தான் போட்டோ எடுங்க, வாங்க போலாம். போலாம் போங்க. எப்பா நின்னுப்பா. ஊஞ்சல் ஆடுதே. டான்ஸ் ஆடுறது போத நிறுத்து. என்னமா நல்லாதான் ஆடுறீங்க டான்ஸ், கேமராமேன் வந்துட்டாங்க. யாரு இவனா கேமராமேனா? டேய் ஒய்ங்க எடுப்பியா? நாங்க ஒய்ங்கத்தான் எடுப்பா, நீ ஒய்ங்க போஸ் கொடு. மூதேவி இந்த போஸ்ட் போதுமா இல்ல இந்த போஸ்ட் போதுமா, இப்படி போஸ்ட் வேணுமா இல்ல எந்த போஸ்ட் வேணும்னு சொல்லு. ஐயா நல்லா இல்ல. நோ உனக்கு எது மாதிரி போஸ்ட் வேணும்? எனக்கு அப்படியே வக்கரமா ஒரு போட்டோ வேணும்பா. யோ அதெல்லாம் நல்லா இருக்காதியா, வேணாயா. அதான் நீ கரெக்டா இருக்கும். உக்கார மாதிரியா? தோ உக்கார. அப்படியே இதே எடுத்துப்பா. இப்படியாவா? எப்பா இது நல்லா இருக்காதுப்பா. கசா இதான் கதை இருக்கா, பா இத எடுப்பா. எங்களுக்கு எடுக்க தெரியா, நீ கம்முனு. காட்டு கொசு ஓவரத்துலுது. அட கேரி மூஞ்சிய, கேமரால கண்ணாடி எடுத்துட்டு ஏறா. ஐயோ அட இது கூட எடுக்க தெரியல. குர்ரா கேமரா புட்றா இத.
விட்ற. என்ன நம்மளே மிரட்டுறான்? மூஞ்சி இங்க எவ்வளவு நேரம் பண்ணிக்குது, ஒரு காலெல்லாம் வெளிக்குது. கேமரா எடுக்கிறானா கேமரா இப்படி எடுக்கணும். அட டக்குன்னு எடுங்கடா, வெளிக்குது. இருப்பா முருகேசனா அப்படி மூஞ்ச டைட்டா வச்சுனா இப்ப எடுப்பா. இது போதுமா பாரு. கரெக்டா இருக்கு. எடுப்பா 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 எடுப்பா. சொல்றாங்க. நாளைக்கு ஸ்ரீ எடுப்பா. டப்புன்னு ஏறா, கால் வெளிக்குதா. ஏன்னா முருகேசனா சூப்பர் ஸ்டில்னா. எங்க பக்கத்துக்கா அடுத்து நீதான் குடுக்குறேன். இவ்வளவு ஆர்வமா வருது இந்த அக்கா. ஏம்பா எடுப்பா போட்டோ. சரி நான் எடுக்கிறேண்ணா. என்னப்பா நான் எப்படி நிக்கணும்? இப்படி நில்லுக்கா நல்லா இருக்கும். இப்படியாமா? அப்படியேதான்பா. எடுப்பா எடுப்பா சரிண்ணா எடுப்பா. சரிண்ணா. என்ன தேர மாதிரி ஆகி போச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்தாங்க காசு. ஆஹா, காசு. எப்படியோ போட்டோ கட்சிச்சு. நாளையில இருந்து வேர்ல்டு ஃபேமஸ். எதுக்கு இந்த போட்டோ ஒண்ணுமே புரியலையே. ஏமா இது மாதிரி போட்டானா சொல்லுப்பா, டெய்லி எடுக்கலாம். ஆமாம்பா தினமும் எடுக்கிறோம்பா. எடுக்கலாம் எடுக்கலாம். நோ எங்களுக்கு காசா? அதெல்லாம் கொடுக்கலாம். முதல்ல போட்டோ கழுவி எடுத்துட்டு வா. சரிக்கா நான் எத்தனை போய் கிளீன் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேங்க. டேய் வாடா. என்னடா மரியாதை இல்லாம உனக்கு கேக்குறா? என்ன மரியாதை வாடா. அட பாவி. வாய டக்குன்னு என்னமா அண்ணன் நட போட்டுன்னு வர. ஏய் அங்க பாரு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. நாளைக்கு தெரியும் அவங்க சந்தோஷம். கம்முனு வா. ஜிம்கி சக்கா ஊஞ்சல் ஆடுது, நம்மளுக்கு அன்னாடம் 500 ரூபாய் கிடைக்குது. ஆமாயா நமக்கு நாடு 500 ரூபாய். நீங்க வந்துருங்க சார். போட்டோலாம் அருமையா தான் சார். நீங்க கவலையே படாதீங்க. என்னயா போட்டோ கேக்குறாங்களா? ஆமாமா போட்டோ கேக்குறாங்க. அவனுக்கு ஒண்ணு எத்தனை நாள் அவனுங்க போன் பண்ணி அந்த கறிமுதி கிழின்னு கிழியா பண்றேன் இரு. என்னோட போன ரொம்ப ஆர்வமாகறாளே. பெருசுக்கார ரொம்ப திங்காம போத்தல. இவனுங்க போட்டோ வெயிட் பண்ணி தர மாட்டாங்க இன்னும். அன்னைக்கு எவ்வளவு எகத்தலமா பேசினா போன் பண்ணு முதல்ல. ஹலோ யோ நான் இவனு போட்டோ தராமங்கற. இப்ப வந்தே ஆகணும்னு சொல்லு. அம்ச்சியா வந்துங்கறானா? சரி சரி நான் பாத்துக்கறேன். என்னயா அம்ச்சிட்டாங்களாமா? போட்டோ தம்ச்சாங்களாம். இன்னும் 2 நிமிஷம் வந்துறாங்கம்மா. மறுபடியும் இது வீட்டுக்கு அமிச்சிட்டானே. ஓனரா இருந்த எடுபடி ஆக்கிட்டான். வாமா அவனே தான் வரான். அந்த கறிமுஞ்சி தான் வருதா? வதுங்க பேர். இது ரொம்ப கலரா இருக்குது. என்ன கருமுஞ்சிருந்துக்கோ. இந்தா தெனாவட்ல பத்தியா? யோ வாங்காதியா. சட்டு புட்டு வாங்கி காசு கொடுங்க, வேலை இருக்குது. என் கறிமுஞ்சி என்ன தெனாவட்ல பேசுற? காசு என்ன வேணாவா? நாம உனக்கு பிரச்சனை, உன் மூஞ்சி பாக்கிறதுக்கு பிடிக்கல, வாங்கிக்கிறியா இல்லையா? கரெக்டா தான் சொல்றேன். வாங்கிக்கலாமா? என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கறா? ஐயா ஏன்னா நீ நான் வாங்கிக்கிறேன், டைம் ஆகுது. வாங்கிக்கலாமா? 2 கறிமுஞ்சி ஒண்ணு சேர்ந்துச்சா? காசு கொடு சட்டு புட்டுன்னு போனா. போட்டோ ஒழுங்கா எடுத்துக்கிறேன்னு பார்த்து தர முடியும். கம்முனு கடை. எப்படியோ நமக்கு போட்டோ வந்துச்சு. பாருங்க இருக்கிற மூஞ்சி தான் வரோம். பாருமா அருமையா இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். அப்படியே ஓட்டினா வராது கூட வந்துரும். இந்த வேலையதான் உருப்படியா செஞ்சுக்கிறீங்க பழகுது. சரி இந்த போட்டோ என்ன பண்ண போறீங்க? இப்படியே தேய்ச்சிக்கிறீங்க? அதெல்லாம் சீக்ரெட், உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். ஐயா சரி காசு கொடு, நான் போறேன். குத்துடியா கத்தி நிக்குது கறி மூஞ்சிய. பேசாம இந்த கறி மூஞ்சி போட்டோ குத்துருக்கலாம் பழகுது. கக்குஸ்வாயா. போட்டோ கொஞ்சம் ரிஸ்கான போட்டா ஒரு 50 ரூபாய் சேர்த்து கொடு. அதெல்லாம் முடியாது. நீ காசு தர முடியும். ஐயா அதுவே பரவாயில்ல போலுக்குதே. மூஞ்சிய பத்தியாதுங்க. போடா எலும்பு கட்சி எலும்பிவிங்க போதே. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கம்முன்னு போ. தெனாவட்ல பத்தியா அதுக்கு? அது விட முதல்ல போட்டோ எடுக்க வா. நல்லாதான் எடுத்துக்கிறானுங்க போட்டோ. அப்படியே 10 பொருத்தம் கரெக்டா இருக்குது. அப்படியே கக்கூஸ்ல உட்கார மாதிரி போட்டோ. என்ன சீனே, போட்டோலாம் வந்துச்சா? போட்டோ வந்துச்சுனா செமையாக நீ அப்படியே சொல்ற. கொஞ்சம் காட்டு பாக்கலாம். வா வந்து பாரு. நீ உன் பொண்டாட்டி அருமையாக்குறீங்க. நான் சின்ன வயசுல அழகா இருப்பா, அவ கொஞ்சம் டெம்பி தான். என்ன இருந்தாலும் நான் தான் அழகு. அது என்னவோ கரெக்ட் தான். இந்த போட்டோவை பாரு. என்ன சீனே, இது முக்கியங்கிற மாதிரி இருக்குதா? அந்த பேனர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இது மாதிரி போட்டோமா துணி கட்டில மாட்டுவாங்க. நம்ம தான் கேட்டுக்கிறாங்க, என்ன பண்றது? சரி எப்படி இருந்தாலும் முருகேசன் அழகுதான். எப்ப மாட்ட போறீங்க? அதெல்லாம் மாட்டுவோம். உன் பொண்டாட்டி போட்டோ பாத்தியா? காட்டு, அந்த மூஞ்சியும் பாத்துக்கிறேன். இப்படி காட்டு. என்னடா சீக்கிரம் வந்த கோய் மறிக்குதா? ஐயா ரவ கூட நல்லா இல்லையா மூஞ்சியா? அது போதும். எங்க உன் பொண்டாட்டி ஆளே காணோம். அவ என் பசங்க எல்லாம் சொல்லிட்டு வர போய்க்கிறான். பெரிய விளம்பரத்துல போஸ்ட் குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு வர போய்க்கிறான். என்னடி இது? உடியா சரி எந்த கடைன்னு சொன்னா வந்து பார்க்க சொல்லுவேன் என் பசங்கள. நீ கவலையே படாத. இன்னும் 2 நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படியே சொல்லிட்டு கேட்கும் போதே செம சந்தோஷமா இருக்குதா? சரி சந்தோஷத்துல கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கா, அப்புறம் பட்டுப்பேன். சார் சீனி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் சார். இன்னைக்கு முடிச்சிடலாம் சார், ஓகேவா? என்ன பாத்து மாதிரி ஆகி போச்சியா? என்னம்மா காக்கா போயிடுச்சு? ஆமாயா. அப்படி கொடுங்க, இதுக்கு தானே ஒட்ட போறோம். ஐயோ என்ன பண்றது தெரியல. சமாளியா. ஏம்பா என்ன சொன்னா? அதுக்கு தான் ஒட்ட போறோம்னு சொன்னேன். எதுக்கு? ஒண்ணுமே புரியலையா? உங்களுக்கு புரிய வேணா, நான் அடுத்த சொல்லிட்டேன். என்ன குழப்புறாங்க? ஒண்ணுமே புரியலையா? எங்க போட்டோ வாங்கிட்டு வர சொன்னாங்க இன்ஜினியர். என்னங்க போட்டோ எடுத்தாச்சு. நல்லா தெரியுமா? அருமையா ஓட்டுங்க. பளிச்சுன்னு தெரியணும்பா, எங்க பசங்க வந்து பாப்பாங்க. எது பசங்க வந்து பாப்பாங்களா? என்னப்பா சொல்ற? ஊருக்கு போய் எங்க பசங்க சொல்றதுக்கு போய்க்கிறேன். வந்து பார்க்க மாட்டாங்க எங்க பசங்களாம். என்னங்க இதெல்லாம் போயிட்டு பாப்பாங்க? அட
பாத்துட்டு போறதானே வைக்கிறதே. பா முதல்ல அவர் அனுப்பா. நீங்க போய் முதல்ல கொடுங்க போங்க. என்னத்த குடுக்கறதோ போங்க. ஏம்பா நல்லா தெரியுற மாதிரி வைப்பா. நல்லா தெரியும், போட்டோ அருமையா இருக்குது, நாங்க பாத்துக்கிறோம். ஏம்பா முருகேசன் பேர் போடனா இதுல பேர் வேறயா? விளங்கிற நல்லா. ஏப்பா சீனி இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாளைக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி சொல்ற? எல்லாரும் பாப்பாங்களா அத சொல்றேன். என்னடி? ஆமா ஆமா. ஏய் ஜிம்கிட்ட ஊஞ்சல ஆடுது, அந்த மஞ்சா கோயில் ஜீன்ஸ் ஆடுது. ஆட்டத்தை பாத்தியா பெருசுக்க? வா இன்னைக்கு எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டா. யோ பெருசு 2 நாள் ஆளே கணக்கு போய் என்ன போய் பாரியா? ஏன் நீ போய் பாரு, என்ன பார்க்க சொல்ற? உனக்கு வாய் கொழுப்பு அதிகதாயா, போய் பாக்குறியா இல்லையா? என் கறி மீன் வாங்கி செஞ்சு போட்டு கொழுப்பு அதிகமா போச்சு. போடி எல்லாத்தையும் தம்பிக்கே தானே கொட்டுற. ஒன்னும் அவன் பேச்சு பாரு, போறியா இல்லையா? ஐயா பூதமாய் கத்தாத, இரு போய் கூப்பிடறேன் போயிட்டு. நான் கொழுப்பத்தை இந்த ஆளுக்கு பூதம் சொல்லிட்டு போதே. இருந்தாலும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. முருகேசனா, முருகேசனா, யாரா அது என்ன ஏழை விடுறா? முருகேசனா மொட்டை வச்சுக்கிற? அட சீனா வாப்பா. என்ன மொட்டை வச்சுக்கிற? எங்க போயிடுச்சா? திருப்பதிக்கு போயிருந்தா தெரியாதா உனக்கு? ஓ அதான் 2 நாள் ஆளக்கணுமா? ஆம்பா இப்பதான் வந்தான். சரி வா, அவ கட்டிக்கிறா பாரு, நீ வரலன்னு. கட்டிங்கடா, கொஞ்சம் கூட ரெஸ்ட் கூட கொடுக்குதுங்க. கம்முனானா நீ சொன்னது காது கேட்ட பேராடுவா. பேட்டம் ஆடிது மாசம் மாசம் தகுத்தோட எனக்கு என்னயா இருக்கிற அந்த ஆளு? வராது பாரு. வணக்கம்மா, எப்படிக்கிறா? என்ன பெருசா மொட்டை போட்டுக்கிறா? திருப்பதிக்கு போயிருந்தேன், அதான் மொட்டை போட்டுன்னு வந்தேன். திருப்பதிக்கு போயிருந்தியா? எங்க லட்டு? லட்டா? லட்டு தான் கொடுக்கலையாமா? லட்டு குடுக்கலையா? திருப்பதிக்கு போனா லட்டு குடுப்பாங்களே. பாருங்களா, ஏமாத்திட்டாங்களா என்ன? நீ திருப்பதிக்கு தான் போனியா இல்ல வேற எங்கனா போனியா? அம்மா பிரியாஞ்சுமா சாமியா, பெருமாள் சாமி நல்லா கும்பிட்டு வாங்கினேன். ஃப்ரீயா இருந்துச்சு சாமியா? எப்ப திருப்பதியில ஃப்ரீயா இருந்துக்குது? கூட்டமே இல்லையாப்பா, நான் போகும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் தான் இருந்தாங்களா? அப்ப நீ திருப்பதிக்கு போலியா? ஐயா திருப்பதிக்கு தான் போனேன். டிக்கெட்டுக்கு ஏதாவது காட்டமா? டிக்கெட் காட்டுமாவா? மலையில தானே போனேன். மழையா? மழைலாம் வரலமா, வெயில் அடிச்சுதுமா. ஏம்பா அங்க சாமி பார்த்து 7 மணி ஏறணும், பஸ்ல பண்ணி நடந்து போனியா? ஐயா 7 மலை ஏறணுமா? எப்பா அதெல்லாம் கிடையாது. அப்ப நீ எப்படி பார்த்த சாமிய? திருப்பதி பஸ்ல இறங்கணும்னா பக்கத்துல கோயில் இருந்தா. பக்கத்திலே கோயில் இருந்துச்சா? என்ன சொல்ற? ஃப்ரீயா இருந்துச்சுமா, போய் கடையில மொட்டை போட்டுன்னு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். நல்லா சாமி பார்த்து வந்துக்கிறேன். சரி சரி உட்காந்து வீட்டை பாத்துக்கோ. என்னப்பா அது அப்படி செலுத்தும் போது நீங்க போகும்போது கூட்டமா இருந்தா? கூட்டம் இல்ல, இப்படி உட்காரு. ரோட்ல இருக்கிற சாமி கும்பிட்டு கூட்டம் இருந்து பாரு. என்ன 2-3 மணி போதுங்க. சரி நம்ம சாமி நல்லா தான் கும்பிட்டு வந்தோம், உட்காருவோம். 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லி என் நெஞ்சுக்குள்ள யாருன்னு சொல்றேன். ஏடா நீயா? ஏடா எப்பா நான் தான். எப்படிக்கிறா? நான் நல்லா இருந்தா உன்னை பார்த்தா பெருமையா இருக்குண்ணா. பெருமையா இருக்குதா? என்னடா சொல்றா? ஹலோ உன்னை அங்க பார்த்தனா? என்னையா? எங்கடா பார்த்தா? ஹலோ உன் போட்டா அங்க இருந்துச்சுனா? போட்டாவா? எங்க துணி கடையிலையா? அங்க இல்லண்ணா. அப்ப நகை கடையிலையா? அங்கே இல்லண்ணா. அங்கேயே இல்லையா? அப்ப ஷாப்பிங் மால்ல ஓட்டு வச்சிருந்தா? ஹலோ அங்க இல்லண்ணா. வேற எங்கடா கண்டு பார்த்தா? எனக்கு புல்லா இருக்குது சொல்றா. ஓ எங்க அம்மா மீன் குழம்பு வச்சுச்சா? ஏய் மீன் குழம்பு வச்சுதான் வாங்கடா. என் போட்டா எங்க அதை சொல்றா. இப்படி கேட்டா நான் சொல்ல மாட்டேன் போ. சரி கண்ணா போவாதடா, சொல்லிட்டு போடா. அப்ப நான் சொல்லத்த கேளு. எங்க அம்மா மீன் குழம்பு வச்சுச்சா? சரி மீன் குழம்பு வச்சுது, அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. அது சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப கலக்கிடுச்சுண்ணா. கலக்கிடுச்சா? சரி அப்புறம் என்ன ஆச்சு சொல்றா. சுத்தி பார்த்தா எங்க இடம் இல்ல, பப்ளிக் பாத்ரூம் இருந்துச்சு. பப்ளிக் பாத்ரூம் இருந்துச்சா? டேய் அதையாடா எங்க சொல்றா. அங்க தானே உன் போட்டோ இருந்துச்சா? அங்க என் போட்டோ இருந்துச்சா? என்னடா சொல்றா? உன் போட்டோ ஒட்டிச்சு, அக்கா போட்டோ ஒட்டிச்சு, சூப்பரா இருக்கீங்கண்ணா. அங்க எதுக்குடா ஒட்டி வச்சுக்கிறாங்க? ஆண்கள் பெண்கள் போட்டுச்சா? நான் பார்த்தேன், சூப்பரா இருக்கியா? ஆண்கள் பெண்கள் ஒட்டி வச்சிருந்தா அதுக்காக வாங்கி போனா? ஹலோ உன் மூஞ்ச பாத்ரூம் போன உடனே சொல்லுன்னு வந்துச்சுண்ணா. பஸ் ஏதோ சீக்கிரம் வந்துட்டு மாதிரி சொல்றானா? ஏப்பா சீனா வெளிய வாப்பா. அட வாப்பா வெளியா, உன்னை சும்மா விட மாட்டான். என்ன இருந்தாலும் கத்தினு வரான். என்ன சவுண்ட்? பாபா சீனா இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே எனக்கு. துரோகம் பண்ணமா? என்ன சொல்ற? ஒன்றிங்க மாதிரி நடிக்காத. என் போட்டோ துணி வெல்ல மாட்டேன் தானே வாங்கி போனீங்க. சொல்லுப்பா, அமைதியா தெரியா? எப்பா நல்லா வாய்க்குமா தான் பேசுற. என் போட்டோவை என்ன பண்ணான்னு கேளுங்க அப்பாவை. ஒண்ணும் பண்ணலப்பா, பப்ளிக்ல ஒட்டி வச்சேன், அது கத்துது. பப்ளில ஓட்டி வச்சுக்கிறா? பப்ளி டாய்லெட்ல ஓட்டி வச்சுக்கிறியா? ஓ
அதுவும் பப்ளிசிட்டி தானா? என்ன பப்ளிசிட்டியா? இவன் என்ன சொல்றான் தெரியுமா? என் மூஞ்சி பார்த்துட்டு போனா சல்லுன்னு வருதுன்னு சொல்றான். அப்படியா? என்னடா தம்பி சொல்லலாம் வருது? ஆனா சொல்லணும்னு வந்துச்சுண்ணா. சக்சஸ். இதுக்கு மேல தமிழ்நாட்டுல எல்லா பார்த்தும் உங்க போட்டோ தான். எல்லா பாத்துமே ஏன் போட்டாவா? என்ன சீன கலாய்கிறியா? உன்னையா கலாய்க்க போறாங்க? வாய்ப்பு வந்ததுக்கு பயன்படுத்திக்கோ. வாய்ப்பு வந்து உங்க மேல கேஸ் போறேன் இருங்க. கேசா? அப்பா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. உங்களை சொன்னா விட மாட்டேன். வைக்கிற உங்களை வந்து சந்திக்கிறேன். நில்லா. என்னப்பா? டேய் அவர் தான்டா இவரு. அவர் தான்டா. என்னப்பா என்ன விஷயம்? அடடா என்ன ஃப்ரீயா போச்சுனா? ஃப்ரீயா போச்சா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையா? நோ, அங்க உங்க போட்டோ பார்த்த உடனே ஃப்ரீயா போச்சுண்ணா. ஐயோ மானம் போச்சே. உங்களை நான் சொன்னா விட பக்கத்துல இருங்க. சரி வாடா நம்ம இன்னொரு வாட்டி அங்கேயே போனா. ஏய் என்னடி அதனால வக்கீலுக்கு கீழேன்றாங்க. என்னையா பிடிக்க போறாங்க? உன்னதானே பிடிக்க போறாங்க. ஓட்டுன செம கலெக்ஷன் ஆகுது. கலக்குது. குடுப்பா என் தெய்வமே. ரொம்ப டைம்ஸ்னா வரதுக்குள்ள எவ்வளவு காசு வசூல் பண்ணிச்சுடா இது? இங்கதான் எங்கேயோ ஒட்டி வச்சுக்கிறதுனால எங்க இருக்கோம்? நீயா? நீ எப்படின்னா இங்க? ஏம்பா என்ன ஆச்சா? போட்டோ சூப்பர்னா. போட்டோ சூப்பரா? என்னப்பா சொல்றீங்க? அந்த பாத்ரூம் விட்டு இந்த போட்டோ, அந்த போட்டோ பார்த்தோன்னே சல்லுன்னு வருதுண்ணா. அட பாய்வுல எங்கடா இருக்குது அந்த பாத்ரூம்? உனக்கு தெரியாதா? ஐயோ என் மானெல்லாம் போச்சு. இப்ப தானே வயிறு கிளியரா இருக்குது. அவ்வா தலைவ போட்டோ பார்த்த உடனே நான் மாதிரி வருதுடா. அழகுடா. என்னோட வந்துட வேண்டியதுதான். ஃப்ரீயா இருக்குதுப்பா. இங்கதான் ஒட்டி வச்சுக்கிறாங்க. அந்த என்னடா? நோ என்னடா? தெய்வமே உன் போட்டோ ஓட்டுனவனே தான் கலெக்ஷன் அள்ளுது. என்னடா என்ன அசிங்கப்படுத்துறீங்க? தலைவா உன் முகமே ஒரு தனி கலை. தெய்வமே இன்னைக்கு செம்ம வசூல். ஐயோ என் மானத்தை வாங்குறானுங்களே. டேய் முருகேசா போட்டோ எல்லாம் பயங்கரமா இருக்குதே. டேய் அதை ஏன்டா கேக்குற? சீனி எடுத்தாந்து ஒட்டான்டா. சும்மா குத்துருப்பேன். காசு லம்பா வாங்கி தான் குத்துருப்பேன். டேய் 500 ரூபாய் தான்டா குத்தாங்க. அதுவும் துணி கடையில ஒட்ட போறதாண்டா கேட்டாங்க. அப்ப சீட்டிங் பண்ணாங்களா? என்னடா பண்றது அவங்கள? கவலைப்படாத. மாணவர்களுக்கு நான் சீட் போட்டு 2 கோடி ரூபாய் கேட்கலாம். 2 கோடியா தருவாங்களா? தருவாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்கிறாரு, அவரோட கூட்டு போறேன். டேய் கன்சாமி ரொம்ப அசிங்கமா இருக்குதுடா. வாடா அசிமாக்கு இதெல்லாம் பண்ணி போறா பாவியா. இன்னைக்கு செம்ம கலெக்ஷன் பா. சரி கன்சாமி நல்ல வைக்கலா? ரொம்ப தங்கமான வக்கீல். ஃப்ரீயா இருப்பாரா? ஃப்ரீயா தான் இருப்பாரு. எப்பவுமே வீட்டுல தான் இருப்பாரு. வீட்டுல இருப்பாரா? அவரு என்னடா வைக்கல? கடக்குதா நம்ம பேர்ல மாத்திக்கலாமா? அந்த வேலையை பாடுறா. வேலை அவனா எப்படி பேசி போயிரு. வக்கீல் டால்மியா என்னடா பேர் இது? டால்மியா வச்சுக்கிறாங்க. பதுவா முக்கியம். உன் கேஸ் தானே முக்கியம். டால்மியா. ஹலோ கன்சாமி எப்படி இருக்க? அட என்னடா இது? குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணா. யோ அங்க இல்லையா? எங்க பாரியா? இங்க பாரா. டால்மியா வணக்கம் வணக்கம். என்னப்பா கன்சாமி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கேஸோட வந்துக்கிறேன். முடிச்சு கொடு. என்ன கேஸ்னு சொல்லு. சூப்பரா முடிச்சிடலாம். அது மாணவர்கள் நஷ்டம் வாங்கி போடணும். ரொம்ப சீட்டிங் பண்ணிக்கிறாங்க. ஆமாம்பா சீட்டிங் பண்ணிட்டாங்கப்பா. சீட்டிங் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? டேய் சொல்றேன். என் போட்டாவ துணி கட்டுற ஹோட்டல் பாத்ரூம்ல விட்டாங்க. அசிங்கப்படுத்திட்டாங்க. ஓ இது பெரிய வழக்காச்சே. கண்டிப்பா உங்களுக்கு நீதி வாங்கி தரேன். நீங்களாம் வேணா 2 கோடி இதுதான் வேணும். யாம இருக்க பயமீன். வாங்க போலாம். வாங்க போலாம். அங்கே நினைக்கிறியா? வா டப்புன்னு நீங்க போலாம். போனதுல நான் வரதுக்கு 2 லேஸ் பைட் சார் சார். இத முச்சு குத்துருங்க சார். இவ்வளவு போட்ட கேஸ் இருந்தா முடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க சார். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஏரியால ஓட்டலாம் சார். நீங்க கவலையே பண்ணாதீங்க. ஒரிஜினல் போட்டோ நம்ம கிட்ட தான் இருக்குது. அடடா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னயா நீ மட்டும் சந்தோஷப்படுற? சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்லடி பாத்ரூம்ல போட்டோ ஓட்டணும்ல செம்ம ரீச்சாம். எது அந்த பெருசு போட்டோவா அவங்க பொண்டாட்டி போட்டோவுமா? அதேதான் நமக்கு இப்ப பணம் கொட்டு போகுது. ஐயோ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா. இன்னும் டிஃபரெண்டா போட்டோ எடுக்கலாம் அவங்கள வச்சு. ஏற்கனவே நாள் கத்திட்டு போயிடும். இப்ப என்ன பண்றதுனே தெரியலடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவங்க கிட்ட பேசி முடி. ஆமால. ஹலோ திருட்டு லேஸ் நல்ல சூப்பரா இருக்கு. சார் இதான் சார் அவங்க வீடு பாருங்க சார். நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. பாத்துக்கு போறேன். சுவாதிப்பிடிக்க போறேன். அங்க பாரியா பெருசு யாரையும் கூட்டின்னு வருது. சரிங்க சார் நான் அப்புறம் பண்றேன். கேளுப்பா நல்லா கேளு. நாக்க பிடிக்கிற மாதிரி. கேக்குறேன். ஐயோ யாரும் தெரியலையே. என்ன கேட்க போறீங்க? ஏமா நான் வக்கீல் டால்மியா பேசுறேன். பேசுங்க. இவரை நீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்க. சீட்டிங்கா? நாங்க எதுவும் பண்ணலையா? எதுவும் பண்ணலையா? துணி கடைக்கு போட்டா குடுக்குறாரா? இதுவும் பாத்ரூம்ல ஓட்டிக்கிற. ஏம்பா அவன் தான் போஸ்ட் கொடுத்தாங்க. அது காசு வாங்கினாங்க. ஏம்பா காசு வாங்கலையா? 500 ரூபாய் குத்தாங்க. கேட்டீங்களா? 500 ரூபாய் வாங்கிக்கிறாரு. ஏமா இது சீட்டிங் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி எதனா கோர்ட்ல வந்து பாருங்க. கோட்டா முன்னாடி நெக்ஸ்ட் 2 கோடி ரூபாய் கொடுத்தா விடுவாங்க. ஆமா 2 கோடியா? எதா இருந்தாலும் கோர்ட்ல பாக்கலாம். யோ வாங்க போலாம். வர முருகேசா போலாம். சாப்பிட்டு மூஞ்சி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்குது போது. ஐயோ விநாயா கோர்ட்டுக்கிட்டு மிரட்டிட்டு போறாங்க. அதான் ஒண்ணும் புரியலடி. அப்பா பசி வயித்த கில்லுதா. ஐயோ
எப்பா முடியலையா? அக்கா பசிக்குது. இவன் வேற எழுந்துட்டானா? பாத்தியாடி அந்த கால் மேல கால் போட்டு யோ, வந்த. எல்லாம் உன்னாலதாயா? நான் அடி பண்ண. நீதானே அவங்கள போட்டோ புடிச்சு இப்படி பண்ண. அடியே எல்லாத்தையும் நீ பாத்துக்க சொல்லிட்டு இப்ப ஜகா வாங்குறியா? 2 கோடி ரூபாய் நஷ்டம் கெடுக்குறாங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீங்க பேசுறது கேக்குது, வித்து கொடுங்க இடத்த. பெருசே சொல்லுமா. 2 கோடி ரூபாய் நஷ்டம் கெடுக்குறியா? இது உனக்கே நியாயமா இருக்குதா? நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு எவ்வளவு அசிங்கமாகுது தெரியுமா? யோ முருகேசனா போட்டோ எடுத்துறேன்னா கேஸ் ஆபீஸ் ஆகினா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் சட்டப்படி உங்களை வந்து அணுகுறேன். ஏய் கெஞ்சி தாண்டா அவனை என்கிட்ட. ஏ கண்ணா உனக்கு பேஞ்சதுன்னா அப்போ இப்ப பாத்தியா உங்க அப்பா உங்க அம்மா எனக்கு பயப்படுறாங்க. நான் அப்படித்தாண்டா பேசுவேன். என்னப்பா நீ தானே அது? நீக்கா அதுவா? எது? அட அங்க போட்டோ இருந்துச்சு அது நீ தானா? எங்க இருந்துச்சு போட்டா? அட பாத்ரூம்ல இருந்துச்சு அத சொல்றாங்க. ஏண்டி அது வேற சொல்ற? அதேதான் கரெக்டா சொல்றேன்னா. அண்ணா சும்மா சொல்லக்கூடாதுண்ணா, அப்படியே சல்லுன்னு வருதுண்ணா. என்னடா நோ பாத்தியா உனக்கு எவ்வளவு நல்ல பேருன்னு? என்ன நல்ல பேரு? அவன் கக்குசு சல்லுன்னு போதுன்றான், அது நல்ல பேரா? நோ முன்னாடி மாத்திரை போடுவா ஒரே வேலைதுண்ணா. உன் மூஞ்ச பாத்துன்னு சல்லுன்னு வருதுண்ணா. போய் கேளுடா. மவனை கந்தசாமிக்கு போன் பண்ணிட்டுன்னு வரடா வைக்கல. அப்பதான் நீங்க உருப்படுங்க. இந்த இப்படி பண்றான். நம்ம உண்மையை தானே சொன்னா. முருகேசன் பவர் தெரியாத பண்ணிக்கிறீங்க நீங்க. சத்திங்கடா இன்னைக்கு. ஹலோ யார் ராஜா இந்த நேரத்துல எனக்கு போன் பண்றது? இருட்டு போயா சொல்றா முருகேசா. ஏய் கட்டமே எங்கடா அதை வைக்கிற டானிமா? ஐயோ சொல்ல மாத்தினா அவன் மாடு திருட்டுல கேஸ்ல போய் சாட்சி சொல்லிக்கிறான். அதனால புடிச்சு மாட்டாங்க அவனை. புடிச்சும் போயிட்டாங்களா? அப்ப என் கேஸ் கதை என்ன? யோ அந்த பெருசு பேசுறத பார்த்தா வக்கீல் ஓட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். டேய் நான் வர தெனாட்டா பேசிட்டுனா இப்ப என்னடா பண்றது? ஐயோ கேப்பையா நீ கவலையே படாதா. இப்ப எவனா புடிச்சு கூப்பிட்டு வரான். அது கடந்து காசு கறந்துடலாம். அப்படியா? ஜட்ஜி கூப்பிட்டு வரியா? சரி கூப்பிட்டு வா, இவங்களுக்கு ஒரு வழி பண்ணிடலாம். ஜட்ஜா யோ என்னயா? திட்டு மோதவியா ஜட்ஜி எப்படியா வருவாரு? அநியாயத்து புடுங்கடா. நீ கும்முறோ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எவனா ஒரு வெளிச்சமாடா எப்படி நடிக்கிறான் பாரு. சரி இட்டுன்னு வரேன். எப்படிலாம் பேசி தப்பிக்கிறானா? அடச்சே இந்த நேரம் பாத்தியா மூணே மாட்டியா? வைத்த கலக்குதுப்பா. எங்கன்னா ரெஸ்ட் ரூம் நல்ல இடமா இருந்தா கூட்டின்னு போப்பா. வாங்க சார், நல்ல இடம் சார், நான் கூட்டின்னு போறேன். வாங்க சார். யாரு இது புதுசாகுதா? அவன் வேற எங்க கூட்டு போறானா? அக்கா இந்த ஒன்னே வந்துடும். வேணா தம்பியா நில்லுப்பா. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? அண்ணனுக்கு சின்ன பிரச்சனை, நான் தான் கூட்டின்னு போய் நிக்கிறேன். பிரச்சனை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஒரு சின்ன வேலை சரியா பானியா? நானா வேலை? அது ஒண்ணு இல்லப்பா. ஜட்ஜியா நடிக்கிறோம். நடிக்கிறியாப்பா? ஜட்ஜாவா? காசு எதனா கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும். நீ நடிக்கிறியா? அது மட்டும் சொல்லு. போலாம். நீ வரலையாப்பா? அட போலாம் இருப்பா. சரி வாங்க வாங்க போலாம். சார் அப்ப வரலையா உங்களுக்கு? ஜட்ஜி வராரு இன்னைக்கே பஞ்சாயத்து. யோ நான் பேச ஜட்ஜி கிட்டன்னு பயமுத்ததியா? தெரியடி. சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குதா? நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது. சொதி படிக்கிறது இப்படி போறேன். கன்சாமியா இங்க கேக்குறியா? என்னையா சொல்றாங்க? அவன் சொல்றது இருக்கட்டும். எது வந்தாலும் பாசில் பண்ணி விடுவோம். சும்மா நின்னுங்கிறியா? இதெல்லாம் சொல்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அது வக்கீல் சொல்றதியா? ஜட்ஜி சொல்றத சொல்லு. நாப்பா அவனுக்கு தெரியாதா ஜட்ஜி நான் சொல்லுவாருன்னு? தெரியாதாப்பா? ஆர்டர் 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 அப்படிதான் சொல்லுவாரு. நல்லா சொல்லுவாரு. அங்க போய் கேளுங்கடா. வாங்க போவோம். ஏமா என்னமா 2 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்ட கொடுக்காம இருக்கிறீங்க? 2 கோடியா? 2 ரூபாய் கூட இல்ல எங்க கிட்ட. கொடுக்க மாட்டியா? யோ ஜட்ஜி சும்மா நின்னுங்கிறியா? ஏமா சட்டப்படி தப்புமா. அவருக்கு தேவையான நஷ்டத்தை உடனே கொடுத்துருமா. அது எனக்கு சேர வேண்டியது சார், அவனுக்கு சேர வேண்டியதுன்றா. திருட்டு மூதவி எவ்வளவு உசாராக்குற மாதிரி. நீ குத்தா உஷாராக்குறா சார். ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டோம். அதுக்காக இந்த மாதிரி பண்ண விடாது சார். எங்களுக்கு சட்டம் எல்லாம் தெரியும். என்ன சட்டம்? கது சட்டமா? ஏமா உன் தெரிஞ்சது எதனாச்சும் பேசாம்பா. நான் பாத்துக்கிறேன். இதான் முருகேசன். இவங்க பணம் தர வரைக்கும் இவங்க வீட்டுல போய் இருந்துக்குங்க. பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வீடு காலி பண்ணா போதும். கரெக்டா சொன்ன. இதுதான் ஜட்ஜின்றது. சரி போட முருகேசா. போய் அவங்க வீட்டுல இரு. அவங்க வீடா? எங்க வீடுடா? அது எங்க இருந்து காசு கொடுத்துரு போதா? சோப்புடா நவரு. இந்த ஆளு ஸ்ட்ரைட்டா உள்ள போறாரு. ஆஹா போயிட்டா முருகேசா. என்னப்பா நடிப்பு எப்படி இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? சரி காசா உள்ள போயிட்டால. நாலுல இருந்து காசு பயங்கரமா வரும். அப்படியா சொல்றீங்க? அப்படிதான் சொல்றேன். கழிஞ்சிருவோம். நானும் சொல்லியாண்டா. போலாம். எப்படியோ அந்த வீட்டை சொந்தமாயிட்டா சரி. மக்களை பாத்தியா?
யோ பெருசு என்ன என் வீட்ல தான் உட்காந்துக்கிற? இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இன்னில இருந்து எனக்கும் சொந்தம். அப்பா எவ்வளவு நேரம் தான் ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டு இடுப்புலாம் வெளியுதா? நான் எங்க போறேன், நீங்க தான் போனா. அதெல்லாம் நேத்து வரைக்கும் தான், இனிமேல் எங்க வீடு. அப்பா எங்க ஆயா கூட்டினோட போயிருக்கு. ஆயா கூட்டினு வர போய்க்குதா? அப்போ பணம் வாங்கறதான் போய்க்கிறான். நாயா வெளியே போலாம். அட போடா, நான் வீட்டுக்கு போறேன். என்னையும் தள்ளி விட்டு போடியா? போ போ, உன்னை பாத்துக்கிறேன். பூச்சி போட்டுருப்பாங்கன்னு பார்த்தா சின்சன் போட்டுக்கிறாங்களே. இனிமேல் பட்டு இது நம்ம வீடு, இதோட நம்மளுக்கு குறையே கிடையாது. உனக்கு ஒண்ணு விஷயம் தெரியாதா? இனிமேல் இது ஏன் வீடு. விளையாடுற குடு ரிமோட்ட குடுமா, இன்னில இருந்து இது எந்துமா. நீ போகும்போதெல்லாம் கத்தாத, நீ போ உங்க அம்மாவோட பேசிக்கோ. அட நவருமா. விஜய் டிவி வச்சு பாப்போம். அப்பா குழு குழுன்னு சோபால படுத்துன்னா சொகண்டாப்பா. வீட்டை சீனு நம்மளுக்குன்னே கட்டிக்கிறானே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. அப்பா அவங்க அம்மா கூட்டினதுக்கு போயிட்டு அது வந்துச்சுன்னா சரியாயிடும். அதெல்லாம் முடியாது. ஐயோ இன்னும் என்ன நல்லா பண்ண போது சரியான பெருசு. திட்டு பண்ணி போன் பண்ணி பாக்கலாம் என்ன பண்றான்னு. சரிண்ணா சரிண்ணா. யாராவது போன இந்த மூஜையா? ஹலோ கந்தசாமி. ஹலோ முருகேசா, என்னடா எங்க இருக்கிற? அங்கதான் இருக்கிறியா? இங்க நான் செம்ம ஜாலியா இருக்கிறேன்டா. நீ ஜாலியா இருக்கிற, நான் கையில 10 பைசா ரோட்ல நடக்கிற மாடா. டிவி சோபா பிச்சி பயங்கரமான வாய்க்கடா கந்தசாமி. திருட்டு போயா? சரி சரி, நாளைக்குள்ள ஏதாவது தேத்திடலாம். சரி காலைல வந்துருன்னா இங்க எடுத்த மட்டும் விட்டுறாதரா. சரி சரி, காலைல வந்துடுறேன். நீ கவலைப்படாத, கந்தெல்லாம் இது கையில. எப்படி பத்துனுங்கிறத? பாத்துக்கலாம் அந்த பெருசு. சரிடா வச்சிடறேன். ஹலோ நானா பணம் கச்சிடுமா? டேய் நிறைய கிடைக்கடா. ஐ ஜாலி. ஹலோ எனக்கு ஒரே ஒரு பங்களா ஒன்றே போதும்ண்ணா. என்ன கேட்ட? ஈசார்ல ஒரே ஒரு பங்களாண்ணா. ஓ ஈசிஆர்ல ஒரே ஒரு பங்களா உங்களுக்கு வேணுமா? ஹலோ அது போதும்ண்ணா, மிச்சம் எல்லாமே நீங்களே வச்சுங்கோ. சரிப்பா, பேலன்ஸ் இருக்குது நம்மள்ட்ட, அதுல போய் நீங்க நைட் தங்கலாம். ஓசி இருக்குமாண்ணா? தங்கிறது ஓசை. வாடா முதவிய. உலகம் பிறந்தது எனக்காக, டிவி இருக்குது எனக்காக, இந்த பிரிட்ஜி இருக்குது எனக்காக, சொகுசு பெட்டும் எனக்காக. ஏ பெருசு ரொம்ப ஜாலியா இருக்கிறியா? இரிய மாமியா கறி வரட்டும், உனக்கு இருக்கு அப்பதான் வெங்காரம். உலகம் பிறந்தது எனக்காக, இந்த வீடும் கூடும் எனக்காக. பாருமா அந்த பாட்டு பாருத. அடாடா என்ன வாழ்க்கைடா இது. என்னங்க அத்தை? என்னடி உண்மையா பொய்யா இது? என்னது அத்தை? நீ அத்தைன்னு கூப்பிடுறதா? இதுனால கூப்பிடவே மாட்டியாடி? இனிமே கூப்பிடுவோம் அத்தை. இந்த பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னடா முன்னாடி நம்பலாமா? நம்புமா சிந்திடா. ஆமா அத்தை, நான் திருந்திட்டேன். இந்த வேலை மட்டும் முடிட்டோம், மறுபடியும் ஒரு ஜூஸ் போட்டு வேண்டியது. என்னடி அந்த பக்கம் கழுத்து திரும்புது? கொஞ்சம் சுளுக்கு புச்சிக்கிச்சு அத்தை. எப்படியா அந்த ஆளை துரத்து விட்டுருங்க அத்தை. இவள நம்புறதா வேணான்னு தெரியல. வாடா அந்த ஆளை தெட்டலாம் வாடா. எப்பா எப்படியோ இந்த பிசாசு அந்த பிசாசு துரத்திடும். அம்மா அதனால பார்த்தா பயமா இருக்குமா? 2 கோடி ரூபாய் கேக்குறாமா? வாடா நான் இருக்கிறேன், வாடா பாத்துக்கலாம். நான் சீனே, இது உங்க அம்மாவாதா? ஆமாண்ணா அம்மா தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என்ன உங்க அம்மா துட்டோட வந்துக்கிறாங்களா? என்ன துட்டோட தான் வந்துக்கிறேன். எழுதுறியா மேல? என்னம்மா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா? மூதேவி உனக்கு என்ன என் மரியாதை தரணும்? எழுதுறியா? கைட்டு போயா? என்ன சீனே, உங்க அம்மா கூப்பிட்டு வந்து மிரட்டுறியா? ஓ என்னதான் எதுவும் கேட்காத, இது எங்க அம்மா வீடு, நீ ஆச்சு எங்க அம்மா ஆச்சு. நான் ஜட்ஜிக்கு போன் பண்ணிடுவேன். யோ பண்ணியா? ஐயோ என்னம்மா அடிக்க வரா? அடிச்சிடுவேன் நான். மரியாதை வெளியே போயா? அடிச்சிடுயா? மோ போலீஸ் சொல்லிடுவேன். போயா போலீஸ் கிட்ட போய் சொல்லியா? போயா. பேசுதா? யோ நோயா உங்க அம்மா செம்ம ரவுடியா இருக்குது. எங்க அம்மா அப்பத்துல அப்படிதான். யோ வெளியே போயா? ஐயோ தினம் அப்படி தள்ளிடா. போலன்னா கழுத்தை முறிச்சு போட்டுறோம். என்ன நினைக்கிறேன் நீ? யோ போயா. எதுக்கு என்ன போக சொல்ற நீ? என் வீடு இது. யோ எவ்வளவு தைரியம் தான் எங்க சாபால மா கல்லாது இருமா. கல்லாது இருமாவா? போயா ஐயா. ஐயோ எப்பா. நீ போச்சாப்ப எங்க வாசல மெதிக்காத இதுக்கு மேல. ஐயோ எப்பா இப்படி அடிச்சிருச்சே. ஐயோ இடுப்புலாம் நோது. ஐயோ அத்தை நீ எனக்கு தெய்வம் அத்தை. வா அத்தை, உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். என்னைய அடிச்சுங்க வைக்கிறேன் குடும்பத்துக்கு. அப்ப இது வேற எங்க இருக்குதுன்னு தெரியலையே.
ஐயா டேய் படுறா. லோ பேலஸ் பில்டிங்ல படுக்க சொல்றா. இதாடா எங்க ஊர்ல பேலஸ். மூடி தூங்கு. பேசிருங்க ஆசை போன் பண்றத. இது திட்டு பையன் தானா? ஹலோ டேய் கன்சாமியா சீன உங்க அம்மா பிசேசி என்ன கைது பிடிச்சி வெளியே தள்ளிச்சா. வெளியே தள்ளிச்சா? திருட்டு மூதேவி உனக்கு வானடா. அப்புறம் என்னப்பா பண்ற? அவன் வீட்டு வாசிப்புல தானே உட்காந்துங்கிறான். சரி சரி அங்கேயே உட்காந்து தூங்கிட்டேன்னா நான் காலைல வரேன். சரிப்பா நான் இங்கேயே உட்காந்துங்கிறேன்பா. அடிச்சு கை கால் ஓடிக்கால விட்டாங்களா? ஐயோ பையா உனக்கு வானடா. இப்படி உட்கார வச்சால நைட்ல. ஐயோ என்னதான் பண்றதுன்னு தெரியல. பாடுறா ஃபுல்லா குஸ்ட் ரோட்ல பத்துன்னு கிடக்குறா. வாடா போய் ஏறலாம். குஸ்ட் பத்துனுக்குதா இல்ல பூச்சா தெரியலையே. ஏந்திரியா ஏந்திரின்றா. அண்ணா நீயா? ஏன்பா? நோ இப்பதானா போயிட்டு வரேன். மூஞ்சா பார்த்தோன்னே செம்ம ஃப்ரீயா வருதுண்ணா. போடா என்ன பண்ணி வச்சுக்குது பாரு. ஏன்னா வெளியே பத்துனுக்குற எல்லாம் என் தலையெழுத்து போடா. நான் தமிழ்நாட்டுல இருக்கிற பாத்ரூம் எல்லாருக்கும் போட்டா குத்துனா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதே சொல்லிக்குதுங்க. டேய் வாடா அண்ணன் கோவத்துல இருக்கிறாரு போயிடலாம். இந்த கஞ்சாமி வரவனும் ஆளை காணுமே. ஊடு வரவனும் தரகல தூக்கினே இருக்குதுங்களா. ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கிறேன். வாசல் கன்றாவியா இருக்கும், போய் தண்ணி தொளிக்கலாம். என்ன வீட்டு விட்டு போயிடுவான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டான். வைக்கல் வராரு அத்தை பொத்த. இன்னைக்கு அந்த போத மூஞ்சி இருக்குது. இரு இங்க பாலத்தை இந்த பெருசு உன்னை திட்டுது. என்ன மூதாயி போலியா கைது பையன் கழுத்தை புடிச்ச வெளியே தரனால திருந்த மாட்டேன்றானே. அதனால என்னதான் பண்ணி தொலைது? ஏண்டி என்னடி பண்றான் உன்னா? அத்தை அந்த பெருசு உன்னை பூதம் சொல்றாரு. அத்தை அந்தாளு சொல்றானா நீ சொல்றியா? அத்தை உங்களை போய் நான் நேர்ல திட்டுவனா? வேலை மட்டும் முடிட்டு கழுத்து. என்னடி திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் முனையுங்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பக்கம் கழுத்து சிலுக்கு பிடிச்சிக்கிச்சா அதான். அந்த ஆளு முதல்ல கேளத்த. கேக்குறேன் என்னயா வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துற? வாங்கம்மா உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நேரம் ஆகி போச்சா. வைக்கல் வராரு. வர சொல்ல வைக்கல என்ன கீக்கு போறான்னு பாக்குறேன். உங்களுக்கு திமிரு ஓவர் ஆகி போச்சா. இரு வைக்கலுக்கு உடனே போன் அடிக்கிறேன். பஜேஜ் அடுக்குது. வைக்கலுன்ற எப்படி பேசுது பாரு. ஐயோ பயமாகுது. ஏமா என்னத்துக்கு நல்ல வாய குத்த? நீ கம்னிடுறா நான் பாத்துக்கிறேன். கீஷன் உங்க ஆத்தாக்காரி. ஏதாவது பிரச்சனையாகட்டும் உங்க ஆத்தாக்காரியை பிடிச்சு குத்துடலாம். ஏய் என்னடி இப்படி சொல்ற? ஐயோ கமல் படம் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். என்ன படம்? படம் பேர்லாம் தெரியாது. அது ஒரு டைலாக் வரும், சொல்றத கேளு. சரி சொல்லு. நாம நல்லா இருக்கணும்னா மாமியார் நாசமா போனாலும் பரவாயில்ல. ஏய் அப்படியே வரும். மாடுலேஷன் பண்ணிட்டேன் கம்னரியா. என்னடி தொண பேசி நிக்கிறீங்க? உங்க பெருமையை பத்தி அள்ளி 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 கொட்டி நிக்கிறாங்க. நல்லா கொட்டிட்டாலும். ஹலோ திட்டு பையன் கால் பண்றானா? சொல்றா முருகதா. ஏய் கஞ்சாமியா எங்கடா இருக்கிற? டக்குரு வாடா. டேய் வெக்கல கூட்டு வந்தனே இருக்கடா. எங்க இருக்கற? அந்த வீட்டு வாசிப்புல தானே இருக்கிற. அசிங்க போதுடா. டக்குரு வாடா. தைத்தியம் முடிச்சு நான் பக்கத்துல வந்து நான் மூதேவியா வெயிடா. சரிடா வந்துடு. போன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துருவாங்க பழகுது. நீ கம்னிடுறா நான் பாத்துக்கிறேன். பக்கத்துல வந்துட்டாங்க. அவ்வளவுதான் உன் கதை. எங்க அண்ணனையே வெளியே தேத்திட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கிறான். யார் அவன் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். இந்த வந்துட்டால என் பொண்ணு. இது வேற வந்துச்சா? நாமா யார் அது நம்ம அண்ணன் வீட்டுல வந்து உட்காந்து இருக்கிறது? இந்த உக்காந்துறான் பாருமா கழுத்து பையன். ஐயா உனக்கு வயசு ஆவே ஆவாதா? என்ன கழித்து போயான்றா? யோ நீதான் அது எங்க வீட்டுல வந்து உட்காந்து இருக்கிறதா? இது உங்கூடு இல்ல. சட்டப்படி எனக்கும் பங்கு இருக்குது. இந்த சட்டப்படி மிளகா பொடின்னு கழுத்தை அப்படியே முறிச்சு போட்டுருவேன். ஏய் குழந்தை ரொம்ப தான் துள்ளுதா. இருமா கொஞ்ச நேரத்துல வைக்கல் வருவான் அப்ப தெரியும். அப்படின்னாதான் அது கிழிக்கிறாங்க. நானும் பாக்குறேன். முதல்ல வரட்டும். ஏய் திருட்டு கோட்டை போட்டு வைக்கல. ஒழுங்கா நடி. அப்பதான் இதெல்லாம் தேத்த முடியும். ஹலோ எனக்கு ஈஸியா இருப்பாங்களா? அட வாடா ஈஸியா இருப்பாங்களாக்கு மேல் பங்களா வாங்கி தரேன். வந்துட்டாங்கப்பா எங்க வைக்கல. ஏய் முருகதா நீ கவலையே படாத. லாயர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. மோ வக்கீல் வந்துட்டாங்கம்மா. நான் பாத்துக்கிறேன் நீ இரு. வைக்கல கேளு. நம்ம கம்முனுக்குறியா? நான் பாத்துக்கிறேன். என்னம்மா கேட்ட நஷ்டீடு குடுக்குறீங்களா இல்லையாமா? என்ன நஷ்டீடு? எதுக்கு நஷ்டீடு? அவரோட உருவ படத்தை அவர் அனுமதி இல்லாம எல்லா பாத்ரூம்லயும் ஒட்ட வரதுக்கு நஷ்டீடு. ஓ இவர் போட்டோ தானே அது? அவர் போட்டோவே தாமா. நீ எங்கம்மா பார்த்த அவர் போட்டோவே? ஊர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்குன நேரா இவர் போட்டோ தான் இருந்தது. ஐயோ 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 மானம் போச்சே. ஆனா லைன் கியூ கட்டி நின்னுச்சு. அப்படித்தாம்மா எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா உன் மூஞ்ச பார்த்தா எல்லாம் பிரியா வருதுன்றாங்க. ஏய் பைசல் பண்ணி அமௌண்ட் வாங்கி கொடுறா. ஏடா என் மனுஷன் நோவாடிக்கிறா?
சரி பேச்சுவார்த்தைலாம் இல்ல என்னம்மா 2 கோடி ரூபாய் தரீங்களா இல்லையா? தர முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க நீங்க? வைக்கல நீ வேலையை காட்டு. நான் பாத்துக்கிறேன். ஏமா நீங்க குடுக்கலன்னா உங்களை மான நஷ்ட வழக்கு போட்டு உள்ள தள்ள வேண்டியது இருக்கும். அத்தை எங்களுக்காக நீங்க போயிட்டு வந்துருங்க அத்தை. என்னடி என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா? நான் நீ எங்க அம்மா மட்டும் அனுப்புறேன். நீயும் போயிட்டு வாமா, அம்மாக்கு துணையா இருக்குமா. நீங்க எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆக மாட்டீங்க. நான் போய் போலீஸோட வர அப்பதான் நீங்க எல்லாம் சரிப்பட்டு வருவீங்க. என்னடா மகனே போலீஸ்லான்றாங்கடா. போலீஸ்லாம் வேணாம், நீ தானே பேசணும். இப்ப பேச போலீஸ்லாம் பயமாக்குதே. ஏதாவது கேளு பாத்துக்கலாம். இதே சொல்லிரு. கடைசியா எவ்வளவுதான் கொடுப்பீங்க? என்னம்மா 10 குடுத்துடலாமா? அவ்வளவு எல்லாம் வேணாயா. டேய் 5 குடுத்துடலாம்டா. இவ்வளவுதாங்க முடியும். என்னடா கஞ்சாமி 5 காட்டுதுங்க? 5னா 5 லட்சம் படுக்குது. பேசி முடிச்சிடுங்க. நான் பாத்துக்கிறேன். நாங்க ஓகேங்களா? அதுவும் இப்ப முடியாது, 2 நாள் ஆகும். என்னடா 2 நாள் ஆகுமா? என்னடா சொல்ற? பரவாயில்ல 2 நாள் ஆகணும். சரி அது வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிறியா? இங்கே இருக்கிறேன்பா, விட்டு போனா ஏமாத்துவாங்க. சரி ஓகே நீ இங்கே உட்காந்துரு. 2 நாள் கழிச்சு வரோம். வாங்க சார் போலாம். ஓகே. வெக்கில இட்டு வந்து வராதுங்களா? போயிட்டாங்க. போய்ட்டாங்க. சரி வாங்க போலாம். வாமா உள்ள வாமா. ஆமா 2 நாள்ல குத்துறீங்கல்ல? அதெல்லாம் குத்துருவா. வாமா உள்ள போலாம். வாணேண்ணா. ஏன் அப்பே இன்னொரு 2 நாளைக்கு இங்கதான் படுக்கியா? படுப்போம்.